Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியாதுன்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொன்னது தான். ஒரு ப்ராப்பர் பிளானோட ட்ரேட் பண்ணுங்கள். பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அது தப்பாகவே இருக்கட்டும். அந்த தப்பு என்னன்றதை தெரிஞ்சாவது ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து எங்கே ட்ரேட் எடுக்கிறோம், கன்ஃபியூஸில் ட்ரேட் எடுத்துவிட இந்த இடத்துலாம் ட்ரேட் எடுக்கிறோம், அதனால தான் எஸ்எல் ஆச்சு, அதனால தான் டார்கெட் வந்துச்சு அப்படின்றத ஒரு பிளானோட பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸ் பண்ணுங்கள், பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி 25K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கம்ப்ளீட் ஆன ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் ரீமைண்ட்காக சொன்னேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் லெவலில் உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம நேற்று சொன்னது நம்ம இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட்டோட வேலை செய்யும் அப்படின்னு. ஓகே, ஆனால் இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த சப்போர்ட் லெவல் வரும்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இந்த ஆங்கிளில் போட்டேன் நேற்று நான். அதாவது இந்த ஆங்கிளில் ட்ரெண்ட் லைன் போட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்ற ஒரு வியூ இருந்தது. அதாவது இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைனை இந்த இதில் கனெக்ட் பண்ணோன்னா இந்த லெவல் கட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டில் என்னுடைய லெவல் ஆக்சுவலாக நேற்று இருந்தது. நேற்று வந்து ப்ரைஸ் மேலே கட் ஆகலை, ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகலை, திரும்ப ட்ரெண்டுக்கு உள்ளே வந்துடுச்சு. இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். நேற்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் வந்து ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வந்துச்சு. இந்த லைன் கட் ஆகிட்டு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா மேலே வந்து 17,100 போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபாலிங் ஆகுன்ற வியூ வந்து என்னோடய வியூ இருந்தது. ஆனால் நேற்று என்னோடய வியூவில் மார்க்கெட் மூவ் ஆகலை. ஸோ அங்கேருந்து கீழே வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல். உங்களுக்கு சென்ட் பண்ணி பாருங்கள். பிரேக் அவுட் கொடுத்துச்சு இந்த இடத்துல, சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு. இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகவே இல்லை. இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகவே இல்லை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூட கட் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து டச் ஆச்சு, திரும்ப வந்து கீழே தான் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 லெவல் போட்டோம். ஃபெவினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் 0.5 லெவல் ஃபைனல்ஸை போட்டது. ஸோ அதுக்கப்புறம் கட் ஆகிட்டு உள்ளே வந்துச்சு. நம்ம வந்து நேற்று இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப உள்ளே வந்து தான் இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வந்துடும் அப்படின்னு நம்ம குவைட் பண்ணிட்டோம் நேற்று. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 என்ன சொல்ல வருது அப்படின்னா திரும்பவும் குளோபல் மார்க்கெட் பாருங்கள் 16,700 நியராக மார்க்கெட் அகைன் ஓப்பன் ஆகுது. நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகுது. 107 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எல்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் ஓவராக இருக்குது. அதாவது நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகக்கூட விடல மார்க்கெட்டை. இங்கேருந்து நமக்கு ஒரு புல் பேக் பண்ணக்கூட விடல. அகைன் அங்கேருந்து கண்டினியூ தான் ஃபால் ஆகுது. சரி, இங்கேயாவது நம்ம ஒரு புல் பேக் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே கூட கிடையாது. இங்கே டேரெக்டாக அகைன் உங்களுக்கு இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இது இந்த லெவல் தாண்டி தான் திரும்ப கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேப் அப்பு கேப் டவுன் அவசரம் என்னென்னா ரொம்பவும் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ரொம்ப கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஏன்னா வந்து கண்டினியூவாக 8 கேனில் 7 கேனில் வந்து ரெட் கேனில் வந்து டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருங்க அதையும் காமிச்சிடுறேன். டே சார்ட் கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் ஃபாலிங் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 7 to 8 கேனில் இருக்குது. 7 கேனில் க்ரீன் கேனில் இருக்குது, ரெட் கேனில் இருக்குது. வித்தவுட் ரீடெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஃபால் ஆகுது. எப்படி ரீடெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஃபால் ஆகுது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்படியே உங்களுக்கு ஃபால் ஆனால் கூட என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் இன்ட்ரடே ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்ட்ரடேயில் புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரி பண்ணி இப்போது 16,700 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம இன்ட்ரடேக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வியூ பார்த்துக்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைனை அப்படியே நீங்கள் மாற்றிக்கங்க. இன்ட்ரடேக்கு வந்ததுனால திரும்ப இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் டச் பண்ணாத வரலும் நீங்கள் வந்து புல் பேக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
அதாவது மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனால் கூட ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வைங்க. அகைன் வந்து ஃபால் ஆகும். ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேப் ரீஃபில் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த நீங்கள் கேப் டவுன் ஆக சொல்ல என்னென்னா ஒரு புல் பேக் ஒரு மேலே வந்து லைட்டாக மார்க்கெட்டை மேலே மூவ் ஆக விடுங்க. அட்லீஸ்ட் 2 க்ரீன் கேண்டிலோ இல்லை 3 க்ரீன் கேண்டிலோ ஃபார்ம் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் அகைன் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதாக வரும். நீங்கள் பேக் டு பேக் ரெட் கேண்டில் வருது நம்ம பின்னாடியே போய்ட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கேப் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் புல் பேக்காக வெயிட் பண்ணி சேல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பை அண்ட் சேலுக்கான வியூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எப்போ இந்த இதில் ப்ரீவியஸ் நம்ம 16,900க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்காத வரலாம் வந்து பையிங்கான வியூ கிடையாது. மேபி இந்த போகலாம், மேலே போகலாம். மேலே போகிறதுனா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது, அகைன் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? இது என்னுடைய நிஃப்டி 50யோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான் உங்களுக்கு இது ஒரு சார்ட்டில் சொன்னேன் இல்லைங்களா. ஆக்சுவலாக நேற்று ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணது இப்படி ட்ரா பண்ணேன், பிரேக் அவுட் தான் கொடுத்துச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகலை, அகைன் அங்கேருந்து ஃபால் தான் ஆச்சு. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனை இப்படி ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ண என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா கூட கேப் டவுன் திரும்ப வந்து புல் பேக்காக மார்க்கெட் லைட்டாக மேலே ஆகும், அகைன் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் ஹையர் ஸ்டாப் லாஸை போடுங்க. பை அண்ட் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்குறோன்னா இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது இல்லைங்களா, 37,900 அபவ் வந்து நீங்கள் ஒரு பையிங்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா வந்து ரவுண்ட் நம்பர் 38,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அகைன் 38,000 ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இங்கேயும் வந்து 37,500 நம்பர் இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். மார்க்கெட் கேப் டவுன் ஆனவுடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 2-3 க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும், அகைன் சேலிங்கான வியூ பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் ஷார்ப் ஃபாலிங் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பை அண்ட் சேலுக்கான வியூ இந்த ஏரியாவில் பார்க்க முடியாது. இது இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்து நம்ம பை அண்ட் சேலுக்கான வியூ கிடையாது. மேபி இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கலாங்க, ஸோ இங்கேயும் மார்க்கெட் மேலே போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பை அண்ட் சேலுக்கான வியூ பார்க்கலாம். ரிஸ்கி ட்ரேட், ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க மட்டும் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அது அதே நீங்கள் சேல் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு பிரேக் டவுன் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக சேல் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 25K சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரீ வெபினாரை மீட் பண்ண சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.